கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் தியானத்திற்காக நம்ம பார்க்க போகிறது என்னவென்றால், நியாய பிரமாணம் என்பது எது, விசுவாச பிரமாணம் என்பது எது. இந்த நாளில் அநேக ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், அநேக கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், நியாய பிரமாணம் விசுவாச பிரமாணம் இதை வச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கக்கூடாது, நம்ம இப்பொழுது விசுவாச பிரமாணம். ஆகவே ஆண்டவர் கிருபையுள்ளவர் தேவன், இரக்கமுள்ள தேவன், நம்முடைய பாவங்களை மன்னிப்பார் அப்படின்னு அவங்க நிறைய காரியங்களை சொல்லுதாங்க. ஆனால் நம்ம பாவம் செய்யலாம் அப்படியே விசுவாச பிரமாணத்தை அவங்க தவறாக உபயோகிக்கிறாங்க. பழைய ஏற்பாடு தான் நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் வேறு, புதிய ஏற்பாட்டு பிரமாணம் வேறு, அப்படி இப்படின்னு நிறைய காரியங்கள் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வேதத்தில் தியானிக்கும் பொழுது உண்மையான விசுவாச பிரமாணம் என்ன, அதை முதலாவது பார்க்கலாம். அதன் பிறகு நம்ம நியாயப்பிரமாணத்தை குறித்து தியானிக்கலாம். நம்ம கலாத்திய நிருபத்திலலாம் நம்ம பார்க்கலாம். அதிகமாக பவுலோடைய நிருபங்களை தான் அவர் எழுதுதார் நியாயப்பிரமாணம் விசுவாச பிரமாணம். அதை அறிந்து கொள்வது மிகவும் கடினமான காரியம். ஏன்னா பேதுருவே சொல்லியிருக்கிறாரு, பவுலனுடைய நிருபங்களை அறிந்து கொள்வது மிகவும் கடினமான காரியம். அவருடைய நிருபங்கள் எல்லாம் வச்சு அறிந்து கொள்வது கொஞ்சம் கடினமான காரியம். அது பரிசுத்த ஆவியானவரோட உதவியோடு கூட படிக்காத பட்சத்தில் நிறைய தவறான காரியங்கள் நம்ம பேச முடியும். கலாத்திய 3ஆம் அதிகாரம் இதில் நம்ம பார்க்கும்போதே பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அவர் நிறைய காரியங்கள் சொல்கிறாரு. அதில் ஒவ்வொரு வசனத்தை நான் சொல்கிறதே பாருங்களாம். நியாயப்பிரமாணம் விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனோ அவைகளால் பிழைப்பான். நியாயப்பிரமாணத்தில் ஒருவனு தேர்ந்தெடுத்து நீதிமான்கிறது என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தால் ஒரு மனிதன் நினைச்ச நீதிமானாக ஆக முடியாது. நியாயப்பிரமாணம் ஒரு கட்டளை, அதனால ஒரு மனிதன் நினைச்ச முடியாது, நீதிமான் ஆக முடியாது. ஏமா ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை, ஆண்டவர் கொடுத்தது, அவங்களுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, இப்படி தான் நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், இப்படி நிற்கக்கூடாதுன்ட்டு ஆண்டவர் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் மோசே வழியாக ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன், நிறையா பழைய ஏற்பாட்டில் நீங்கள் 5 புத்தகத்தில் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், இயேசுக்கு நம்ம ஆண்டவர் எவ்வளோ மாதிரி நிறைய நீங்கள் வாசித்து பார்த்தீங்க தெரியும். நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது, சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா இருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே இயேசு கிறிஸ்து கொடுக்கல. மலை பிரசங்கம் கொடுத்துருக்காரு 3 அது 5 6 7. அப்போ சொல்ல நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுது, ஆனால் நம்ம இப்படி செய்யணும், நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுது, ஆனால் இல்லை இப்படி செய்யணும். புதிய ஏற்பாட்டு நியமனம் வேறு. ஆனால் லாஸ்ட் மெசேஜ்லேயும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த காரியத்தை குறித்து. நியாயப்பிரமாணம் வேறு, புதிய ஏற்பாட்டு நியமனம் வேறு. புதிய ஏற்பாட்டு பிரமாணம் ரொம்ப கடினமானது. நம்ம நினைப்போம் புதிய ஏற்பாட்டு பிரமாணம் ரொம்ப ஈஸின்னு. இல்லை, புதிய ஏற்பாட்டு பிரமாணம் தான் ரொம்ப கடினமானது. அதுவுமே ரோமர் 7 பவுல் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பார், புதிய ஏற்பாட்டு பிரமாணம் ரொம்ப கடினது. ஆனால் ஏசு நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். ஆமேன். அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், நியாயப்பிரமாணத்தினால ஒரு மனிதன் நீதிமான் ஆகிறது கிடையாது, நியாயப்பிரமாணம் தேவையில்லைன்னா. ஆனால் தேவையில்லைன்ட்டு பவுல் சொல்லலை. அது நியாயப்பிரமாணம் நமக்கு எதை காட்டுகிறதுனா, எது பாவம், நம்ம எதை செய்யக்கூடாது, அதை எது காட்டுது, நியாயப்பிரமாணம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்ம எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்பதை காட்டுகிறது எது, நியாயப்பிரமாணம். ஆனால் நியாயப்பிரமாணத்தினால் ஒரு மனிதன் நினைச்ச முடியாது, ரட்சிக்கப்பட முடியாதுங்கிறத பவுல் என்ன சொல்லுவார். நீ நியாயப்பிரமாணத்தை உபயோகிக்கிறதுனால, அது யூதர்களை பற்றி தான் அவர் மோஸ்ட்லி சொல்லுவார். நீங்கள் நியாயப்பிரமாணத்தை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போக முடியும் நீங்கள் சொல்ல முடியாது. ஸ்பெஷலாக அவர் யூதர்களுக்கு தான் அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அதிகமாக பேசுவார். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் உள்ள ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்ய மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை தான் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. ஆகவே இயேசு கிறிஸ்து கொடுத்த பிரமாணங்கள் தான் அவங்க என்ன செய்வாங்க, நிறைவேற்றுவாங்க. ஆகவே அவர் பெரும்பாலும் யூதர்களுக்கு தான் இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து அதிகமாக என்ன செய்வார், பிரசங்கம் பண்ண. ரசிக்கப்பட்ட சில பேருமே அந்த பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்கள்லாம். அதுக்கு பற்றி தான் அவர் அதிகமாக என்ன செய்வார், பிரசங்கிப்பார். ஆனால் நான் எந்த வேலையில் விசுவாச பிரமாணம்னா என்னென்று நான் சில காரியங்கள் நான் சொல்லுறேன். விசுவாச பிரமாணம் என்று சொல்லும் பொழுது நம்ம இயேசுவை என்ன செய்கிறது, விசுவாசிக்கிறது. ஆமேன். இயேசுவை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்ம இயேசுவை பார்க்கலை,
நம்ம யாராவது இயேசுவை பார்த்துருக்கோமா? பார்க்கல. ஆனால் நியாயப்பிரமாண கட்டளை மோசே ஆண்டுகிட்டு வந்து வாங்கிட்டு வந்தானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம யாராவது இயேசுவை பார்த்துருக்குறோமா? இல்லை. நம்ம கேட்கறதுனால இயேசு நல்லவர், இயேசு நம்மளை ரட்சிப்பா, இயேசு நம்மளை ஆசீர்வதிப்பா, அப்படி ஒரு கேட்டதுனால நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம கேட்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது அந்த இயேசு என்ன செய்தார்? நமக்குள்ளே என்ன செய்தார்? வாசமாக இருக்கிறாரு. ஆமென். அந்த இயேசு நமக்குள்ளே வாசமாக வரும்பொழுது அந்த பரிசுத்த ஆவியான யோவானில் பார்க்கும் பொழுது அந்த அவங்க பிதா பரிசுத்த ஆவியான இயேசு கிறிஸ்து நாங்கள் ப்ளூரலில் சொல்லியிருக்கு, பன்மையில் நாங்கள் வந்து உங்களில் என்ன செய்வோம்? வாசமாக இருப்போம். அப்போ நம்ம இயேசுவை விசுவாசிக்கும் போது அந்த இயேசு என்னது? நமக்குள்ளே என்ன செய்வார்? வாசம் பண்ணுவார். அப்போ அந்த இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது அந்த இயேசு எல்லா நியாயப்பிரமாணத்துக்குள்ளேயும் அவருடைய இயேசுடைய பிரமாணங்கள் எல்லாம் வச்சுக்குள்ளே அவர் என்ன செய்வார்? நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம இயேசுவை நம்ம பார்க்கல, நம்ம இயேசு என்ன செய்தோம்? விசுவாசிக்கிறோம். நம்ம இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அந்த இயேசு நமக்குள்ளே என்ன செய்தார்? வருகிறார். அந்த இயேசு நமக்குள்ளே வரும் பொழுது அவர் நம்மளை பரிசுத்தமாக வழி நடத்துவார். அந்த இயேசு நமக்குள்ளே வரும் பொழுது அவர் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். அந்த இயேசு நமக்குள்ளே இருக்கும் பொழுது எது கரெக்ட் எது தப்புன்னு நமக்கு உணர்த்துவார். அந்த இயேசு நமக்குள்ளே இருக்கும் பொழுது பரலோகத்துக்கு செல்வதற்காக நம்மளை என்ன செய்வார்? ஆயத்தப்படுத்துவார். அதுதான் விசுவாசம். அது என்ன விசுவாசம்னா இயேசுவை பார்க்கலாம். அந்த இயேசு எனக்கு என்னுள்ள என்ன செய்தார்? இருக்கிறாரு. எதுவுமே நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். அந்த இயேசு என்னுடைய பாவங்களை என்ன செஞ்சிட்டாரு? மன்னித்து விட்டார். அறியாமல் சின்ன சின்ன காரியங்கள் செய்தால் நான் இயேசுவிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது இயேசு என்ன செஞ்சிட்டாரு? மன்னித்து விட்டார். அது ஒரு விசுவாசத்தில் என்ன செய்யுதோ நம்ம நடக்கிறோம். அதுதான் என்னது? விசுவாச பிரமாணம். அதான் பவுல் சொல்ல, நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கும்பொழுது உங்களுக்கு என்னது? ரட்சிப்பு கிடையாது. அவங்க எப்படி தெரியுமா நடப்பாங்க? நியாயப்பிரமாணத்தின்படி அவங்களுக்கு வார்த்தைகள் வந்து அவங்க கையில் கட்டியிருப்பாங்க. அங்கே எல்லா இடத்துல அவங்க வார்த்தை கட்டியிருப்பாங்க. நீங்கள் வந்து பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம். உங்கள் இயேசு ஆர்டர் சொல்லுவார், உங்கள் துங்கள்லையும் நினச்சிங்க வார்த்தை எங்கே பார்த்தாலும் உங்கள் ஆண்டுடைய வார்த்தை நினச்சின்னு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ அவங்க பார்த்து நினச்சிவாங்க, செய்வாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. அந்த வார்த்தையாகி இயேசு நினச்சிதாரு நமக்குள்ளே நினச்சிதாரு வாசமாக இருக்கிறாரு. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு மோசி மூலமாக கொடுத்தாரு அந்த வார்த்தையை. அந்த வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் நம்ம இயேசு விசுவாசிக்கும் பொழுது அந்த இயேசு நமக்குள்ளே என்ன செய்தார்? வாசமாக இருக்கிற அந்த வார்த்தையாகிய இயேசு நமக்குள்ள வாசமாக இருக்கும் பொழுது அவர் இந்த உலகத்தை விட்டு நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள என்ன செய்தார்? கடந்து செல்தார். நியாயப்பிரமாண ஆண்டவர் ஏன் கொடுத்தாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு? இந்த உலகத்தில் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்து இந்த ஜனங்கள் போல நீங்கள் நினைச்சக்கூடாது, நடக்கக்கூடாது, அதற்காண்டி தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. இப்போ இயேசு எதுக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரு? ஏன் நமக்குள்ள வாசம் பண்ண? இந்த உலகத்தின்படி நம்ம நடக்கக்கூடாது, உலகத்தின் போக்கின்படி நம்ம போகக்கூடாது என்பதற்காக தான் இயேசு நமக்குள்ள என்ன செய்தாரு? வாசம் பண்ணுகிறாரு. ஆமென். பிரியமானவர்களே, இதுதான் என்னது? விசுவாச பிரமாணம். ஆமென். ஆமென். நிறைய பேர் விசுவாச பிரமாணோடனே நிறைய கிறிஸ்தவங்க நினச்சிதாங்க பழைய ஏற்பாட்டு நடக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு இப்படி யாருமே நடக்கலை. எல்லாரும் பரிசுத்தத்தை குறித்து தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. எல்லாரும் பரிசுத்தமாக இன்னும் இயேசுவாக தான் சொல்லுதாரு. பரிசுத்தம் தான், பரிசுத்தம் மூலம் இன்னும் பரிசுத்தமாக கொண்டு சொல்லுதாரு. இன்னும் விசுவாச பிரமாணத்தை குறித்து பிரசங்கிக்கிறவங்க மூலம் நீங்கள் நம்ம விசுவாசத்தின்படி நடக்கிறோமா? யோசித்து பாருங்கள். எத்தனை ஊழியக்காரங்க இஎம்ஐ வாங்காமல் இன்ஸ்டால்மெண்ட் வாங்காமல் எங்கள் வீட்டில் எல்லா ஜாமானும் இருக்குதுன்னு சொல்லுறாங்க. எத்தனை விசுவாசிங்க சொல்லுதீங்க? சொல்லுங்க பார்ப்போம். நம்ம விசுவாச பிரமாணம் சொல்ல நமக்குள்ள மூலம் விசுவாசம் இருக்குதா? ஆகவே நம்ம வசனத்தை தவறாக பிரசங்கம் பண்ணக்கூடாது. நம்ம வசனத்தை நல்லா அறிந்து கொள்ளணும். நியாயப்பிரமாணம்னா என்னது? விசுவாச பிரமாணம்னா என்னது? விசுவாச பிரமாணம் மேம்படுத்துறது இயேசுவை தான் மேம்படுத்தாங்க. காணாத இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறோம். இயேசுவை நம்ம பார்த்ததில்லை, ஆனால் அந்த இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறோம். பரலோகத்தை நம்ம பார்த்ததில்லை, ஆனால் அந்த பரலோகத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த பரலோகத்துக்கு போகணும் நம்ம பிரயாசப்படுகிறோம். அதை இயேசு விசுவாசிக்கிறோம். இயேசு என்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டாருங்கிற அதுதான் விசுவாச பிரமாணம். ஒவ்வொரு டைமும் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தில் பாவம் செய்யும் போது அவங்க கடா வெட்டணும், இல்லைன்னா பலி செலுத்தணும். ஆனால் இயேசு அவங்களுக்கான ஒரே தரம் பலியாயிட்டு நீங்கள் என்னை விசுவாசிங்க, இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லும்போது உங்களை நான் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறேன். ஆமென். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது உடனே பனிஷ்மெண்ட் கிடச்சிரும். ஒரு தப்பு பண்ணாலும் உடனே பனிஷ்மெண்ட், கழுத்து தூக்கி எறிஞ்சிருவாங்க, கொன்றுவாங்க, பனிஷ்மெண்ட் கிடைச்சிரும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பனிஷ்மெண்ட் கிடைக்காதுன்னு நீங்கள் நினைக்கிங்களா? கட்டாயம் பனிஷ்மெண்ட் உண்டுக்கு. நம்ம பாவம் செய்யும்போது அது கட்டாயம் நியாயத்திற்கு பூமியில் கிடைக்கும்.
நியாய தீர்ப்பு பூமியில் உங்களுக்கு கிடைக்கலாட்டி நீங்கள் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நீதிமானுக்கு நீதி பூமியில் என்ன செய்யப்படும்? சரி கட்டப்படும். நம்ம பாவம் செய்தோம்னா அதுக்கு நியாயம் கட்டாயம் பூமியில் என்ன செய்யப்படும்? சரி கட்டப்படும். நம்ம உலகத்தின்படி நம்ம ஜீவிக்கும் அதுக்கு நியாயம் பூமியில் என்ன செய்யப்படும்? சரி கட்டப்படும். வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்க நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவங்களுக்கும் பூமியில நீதி என்ன செய்யப்படும்? சரி கட்டப்படும். நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டப்ப நமக்கு இந்த தண்டனை கிடைக்காது. இன்னைக்கு உங்களுக்கு பாவம் செய்யும்போது சிச்சை கிடைக்கலையா? உங்களுக்கு தண்டனை கிடைக்கலையா? உங்களுக்கு பாருங்கள் நரகம் உங்களுக்காண்டி திறந்துருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. நம்ம தப்பு பண்ணும்போது, பொய் சொல்லும்போது, நம்ம தவறாக நடக்கும் பொழுது, அல்லது தவறான காரியங்களை செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்யும் பொழுது கட்டாயம் நமக்கு பனிஷ்மெண்ட் என்னது கிடைக்கும். ஏன்னா நீதிமானுக்கு பூமியில் என்னது? நீதி சரி கட்டப்படுது. பூமியில் அவனுக்கு என்ன செய்யும்? பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதுக்கு பிறகு தான் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை முழுவதுமாக நினைச்சுமாறு மன்னிப்பார். ஆண்டவர் தண்டிக்க மாட்டார் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதுங்க. ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நமக்கு பூமியில் நீதி சரி கட்டப்படுகிறபடினால தான் ஆண்டவர் நம்மளோட நினைச்சாரு பரலோகத்துக்குள்ளே எடுத்து சொல்லுகிறாரு. பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணம், விசுவாச பிரமாணம், இந்த 2 பிரமாணங்களை குறித்து நல்லா அறிந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட அறிந்து கொள்ளுங்க. எல்லா சொல்லுறதும் கேட்காதுங்க. நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை தியானிங்க. ஆண்டருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நல்லா பரிசுத்த ஆவியில் நடந்து தியானிங்க. ஆண்டு உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டு கரெக்டாக உங்களுக்கு கைட்னஸ் கொடுப்பாரு. நீங்கள் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுங்க. அவங்க மெசேஜ் எல்லாரோடைய மெசேஜும் கேட்காதுங்க. ஜெபத்தோட வேதத்தை வாசிங்க. இயேசு உங்களுக்கு புதிய புதிய காரியங்களை நினைச்சுவார், வெளிப்படுத்துவார். நம்ம ஜெபிக்கலாமா? நேசிப்பவரே, பரலோக தேவனே, இந்த நாள் இந்த வார்த்தை கேட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. விசுவாச பிரமாணத்தின்படி நாங்கள் நடக்கணும்ப்பா. விசுவாச பிரமாணம் என்று சொல்லும்போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை விசுவாசிக்கணும். அந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் விசுவாசிக்கணும். ஏசப்பா, விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை, அதன்படி நாங்கள் நடக்கணும். அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறத நாங்கள் விசுவாசித்து முன்னேறி சொல்லணும். ஏசப்பா, நீர் அப்படியே செய்ய போகிறபடியால் நெஞ்சு இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. விசுவாச பிரமாணத்தில் நடக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு காரியத்திலும் விசுவாசத்தில் நடக்கணும்ப்பா. ஒவ்வொரு காரியத்திலும் விசுவாசத்தில் நடக்கணும். நீர் அப்படியே செய்ய போகிறபடியால் நெஞ்சு. நாலு மணி பிள்ளைகளுக்கு ஆசிரியத்து கொடுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.